வணக்கம். இது அடுத்த பதிவு. இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன இடத்துல மிளகா வளர்க்குறோம். இது நம்ம எதுக்காக அப்படியே விட்ருக்கோன்னா, இப்போ இந்த எல்லாமே இந்த மிளகா பழுக்க வச்சு நம்ம அதுலேருந்து மிளகா எடுத்துக்கிறதுக்காக அப்படியே இந்த செடியிலேயே பழுக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து காய வைக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம். இது எல்லாமே ஆர்கானிக்காக தான் வளர்க்குறோம். எந்த ஒரு இதுவும் இருக்காது, மருந்து தெளிக்கல. இப்போ உங்களுக்கு இந்த இதுவே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக்காக வளர்க்குறனால தான் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டு இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே இருக்குது. இது நம்ம ஒரு சின்ன இடத்துல தான் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் பிஞ்சும் பிடிச்சிருக்கு, பூவும் புதுசாக வந்துட்டே தான் இருக்குது. வீட்டுக்கு தேவை அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிலோ கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 30 செடி இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த சாணம் உரத்தை போட்டு தான் வளர்க்குறோம். குண்டு மிளகாவும் இருக்குது, நீட்ட மிளகாவும் இருக்குது. குண்டு மிளகா எல்லாமே நாங்கள் பச்சை மிளகா ஈஸியாக நம்மளுக்கு கடையில் கிடைக்குது. காஞ்ச மிளகா நம்மளே வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு இதான் முதல் தடவை வளர்க்குறோம். Thanks for watching.